Hello friends, welcome to Best Cooking in Tamil. இன்னைக்கு நாம முட்டைய பத்தி ஒரு டிப்ஸ் பார்க்க போறாங்க. அதாவது முட்டை பழைய முட்டையா புது முட்டையா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதும் ரெண்டாவது இந்த முட்டை ஒரு மாதம் வரைக்கும் நம்ம கெட்டு போகாம எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க. அடுத்து நம்ம முட்டை பழைய முட்டையா புது முட்டையா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பவுல் தண்ணி நிறைய வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த முட்டையை அப்படியே மேலாப்பா லைட்டா அப்படியே போட்டுருங்க. இப்படி போட்டிங்கன்னா அந்த முட்டை என்ன ஆகும்னா அடியில போய் அப்படியே நிற்கும். ஸோ அடியில போய் அப்படியே நின்றுச்சு பாருங்க. எனக்கு கீழே போய் அழகா நின்றுச்சு. இது இப்படி நின்றுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த முட்டை புது முட்டைன்னு தான் அர்த்தம். ஸோ கொஞ்சம் பழைய முட்டை ஒரு 10 நாள் 20 நாள் ஆயிருச்சு அப்படின்னா இந்த முட்டை என்ன ஆகும்னா லைட்டா மிதக்க ஆரம்பிச்சிடும். அதாவது முழுவதுமா மிதந்து மேலே நிற்காது. அந்த கீழே அடியில தங்காம அதை விட்டு என்ன ஆகும்னா கொஞ்சம் பாதி தூரத்துக்கு அப்படியே மேலே வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அந்த முட்டை பழைய முட்டைன்னு அர்த்தங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா சீக்கிரமா யூஸ் பண்ணிடுங்க. ஸோ அது மாதிரி நீங்க வாங்கினீங்கன்னா அந்த முட்டையை இந்த மாதிரி நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது புது முட்டையா பழைய முட்டையா அப்படிங்கிறது. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு பவுல்ல தண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம இந்த தண்ணியில ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுட்டு இதை லைட்டா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நம்ம முட்டையை போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. உப்பு போடுறதுனால நமக்கு நல்லாவே க்ளீன் ஆயிரும். ஸோ இல்லைன்னா ரன்னிங் வாட்டர்லேயே வச்சு நீங்கள் கூட நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ நல்லா இது மாதிரி லைட்டாக இப்படி தேய்ச்சி மேலே உள்ள அந்த அழுக்கு இதெல்லாம் அப்படியே நம்ம கழுவி எடுத்துடலாம். ஸோ நல்லா கழுவுன பிறகு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா ஏதாவது ஒரு காட்டன் துண்டு ஒன்று எடுத்துக்கோங்க. சின்ன டவல் மாதிரி. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அந்த முட்டையை நல்லா அப்படி லைட்டாக இப்படி தொடச்சிருங்க. அந்த ஈரம் இருக்கக்கூடாது. ஸோ ஈரம் இல்லாமல் மேலே அந்த தண்ணியெல்லாம் நல்லா இப்படி தொடச்சிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு பிளேட்டில் அப்படி வச்சுருங்க. அதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதை தொடச்சி எடுத்துக்குங்க. பாருங்க. இப்போ நான் எல்லா முட்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை நல்லா தொடச்சி ஈரம் இல்லாமல் ஒரு பவுலில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னா நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேங்க. இப்போ எண்ணெய் எடுத்துட்டு இதை என்ன பண்ணுறீங்க கையில் ஊற்றிக்குங்க. கையில் ஊற்றிட்டு இந்த கை ஃபுல்லாகவே படுற மாதிரி ஃபுல்லாக தடவிக்குங்க. தடவிட்டு இதை என்ன பண்ணுறோம் ஒரு முட்டையை எடுத்து அந்த முட்டையை நம்ம என்ன பண்ணுறோம் ஃபுல்லாக அது மேலே இப்படி பண்ணிடுங்க. அந்த முட்டை மேலே ஃபுல்லாக அந்த ஓட்டில் என்ன பண்ணணும் நம்ம அந்த ஆயில் படுற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இது நம்ம எந்த ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அது தேங்காய் எண்ணெயை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன ஆயில் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலே நம்ம என்ன பண்ணலாம் தடவி வச்சுக்கலாம். ஸோ ஒரு தடவை நம்ம தடவின கையில் தடவிட்டோன்னா அது எனக்கு ஒரு 3 முட்டைக்கு நல்லாவே அது கோட்டிங் வந்துருச்சு. ஸோ அடுத்தது கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த 3 முட்டைக்கும் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள். இப்போ நம்ம முட்டையிலெல்லாம் ஆயில் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய எக் ட்ரேயை எடுத்து வச்சுருக்கிறேன். நார்மலாக ஃப்ரிட்ஜ்லேயே நம்ம வச்சுக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் வெளியில் பிளாஸ்டிக் முட்டை கூட இருக்கும். அதுலேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எதில் வச்சாலும் உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் நீங்கள் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ எனக்கு அந்த பிளாஸ்டிக் முட்டைக்குள்ள எல்லாமே நிறைய முட்டை வச்சிருக்கனால நான் இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய எக் ட்ரேயை எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இதில் தான் நான் அடுக்க போகிறேங்க. இப்போ நம்ம எப்பவுமே முட்டையை அடுக்கும்போது எப்படி அடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூர்மையான பகுதி கீழ் நோக்கி இப்படி அடுக்கணும். ஸோ தடிமனான பகுதி மேலே இருக்கணும். கூர்மையான பகுதி கீழ் நோக்கி இருக்கணும். அந்த மாதிரி அடுக்கிக்குங்க. பாருங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே அடிக்கிட்டேன். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்த 2 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.